இப்போ 3 வருடமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தவறான பரீட்சையில் நிறைய பேர் மேலே வந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கீழே போயிருக்கலாம். அவர்களுக்கு தேவையான உரிமை, தேவையான படிப்பு கிடைக்காம இருக்கலாம். இதற்கு யார் பதில் சொல்லுவோம்? இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்ல. ஒரு ராஜினாமா எப்படி இதுக்கு தீர்வாகும்? அதனால கண்டிப்பா வரவேற்கு. இது அந்த ராஜினாமா வரவேற்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்ல. நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். நீட்டே வேண்டாம். நீங்க முதல் வருடம் தவறு நடக்குது, 2வது வருடம் தவறு நடக்குது, 3வது வருடம் உச்சநீதிமன்றம் கடந்த வருடமே நிப்பாடி இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் தவறு நடந்த பிறகு அதை மூடி மறைக்கிற வேலைகள் தான் நடந்திருக்கு. இப்போ ராஜினாமா செய்திருக்கிறார். இது ஒண்ணு மட்டும் சொல்யூஷன் இல்லை. ஆனால் இது மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. பட் இது ஒண்ணு மட்டுமே சொல்யூஷன் இல்லை. நீட்டு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போசிஷன் பார்ட்டியோட பெரிய டிமாண்ட் என்னன்னா, நாட் ஒன்லி தர்மேந்திர பிரதான், ஹோம் மினிஸ்டர் ஷுட் ரிசைன். அது சொல்றாங்களே சார். இல்ல, நம்ம இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய இவங்களோட தவறான கொள்கை முடிவு எல்லாத்திலையும் வச்சு நம்ம கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வரணும்ன்றது நம்மளுடைய பிரதான கோரிக்கை. கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வராமல் நம்ம இவ்வளவு பிரச்சனையில ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மாணவர்கள் எல்லா தரப்புலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும், நீட்டு தேவையற்றது, இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்கு. ஆனால் முதல் கட்டமாக இதற்கு இந்த ராஜினாமா பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டை ரத்து செய்யப்படணும். இது அனைத்தும் ஒன்றிய அரசு விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும். தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவுக்கு தொடர்ந்து பல தரப்பினரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் இது தீர்வு அல்ல, இது மட்டுமே தீர்வு இல்லை, பதவி விலகல் மட்டுமே தீர்வு கிடையாது, நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படணும் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட முன்னாடி தாவேகா அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முழுமையாக விலக்கு வேணும் அப்படிங்கிறதான் முதன்மையான கோரிக்கை. அதை நீங்கள் எங்களுக்கு, அதாவது மாநிலங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அதிகாரத்தை மாநிலங்களுக்கு கொடுங்க, அதை இடைக்கால ஒரு நடவடிக்கையாக எடுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க. அந்த வகையில் தொடர்ந்து பலரும் இந்த நீட் விவகாரம் குறித்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த சூழல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிருக்காரு. அமைச்சர் நிர்மல்குமார் இந்த ராஜினாமா வரவேற்கத்தக்க ஒண்ணுதான், ஆனா இது மட்டுமே தீர்வு கிடையாது, நீட் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கறதா முழுமையான தீர்வு அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.